நேர்மை விரும்பும் துளாராசி அன்பர்களே, சனி பகவான் தன் 3வது பார்வையாக அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பதால் பல பிரச்சனைகள் முடிவுக்கு வருகின்ற காலமாக இந்த காலம் இருக்கப் போகிறது. பொதுவில் முன்னேற்றம் என்பது சற்று தாமதத்திற்பின் எல்லா விஷயங்களிலும் கிடைத்துவிடும். வெகு சிறப்பாக இருக்கும். ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்பட வாய்ப்புகளும் உண்டு. சனி பகவான் தன்னுடைய 7வது பார்வையாக விரயஸ்தானத்தை பார்ப்பதால் வெளியூர் பயணங்களிலே நன்மை உங்களுக்கு ஏற்பட்டுவிடும். ஆலய தரிசனம் என்பது அடிக்கடி ஏற்படுகின்ற காலமாக அந்த காலம் இருக்கும். முடிவுகள் எடுப்பதிலே சற்று நிதானம் தேவை. சனி பகவான் தன்னுடைய 10வது பார்வையாக தனுசு ராசியை பார்க்கின்றார். 3ஆம் இடம் என்பதால் இளைய சகோதரம் தாயாதிகளிடம் சற்று விழிப்புணர்வு செயல்பட வேண்டி வரும். வீடு மனை வாகன விவகாரங்களில் பத்திர வில்லங்கங்களில் ஒரு முறைக்கு 2 முறை கவனிக்கப்பட வேண்டும். எங்கும் எதிலும் சில தாமதங்கள் ஏற்படலாம். சனி பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் இது நாள் வரை இருந்து வந்த நாள்பட்ட நோய்கள் படிப்படியாக குணமாகிவிடும். மருத்துவ செலவு குறையும். எண்ணிய காரியங்கள் ஒவ்வொன்றாக ஈடேறும். உத்தியோகஸ்தர்களுடைய எதிர்பார்த்த ஊதிய உயர்வு, பணி உயர்வு, இடமாறுதல் தாமதமின்றி ஒவ்வொன்றாக கிடைத்துவிடும். பூர்வீக சொத்திலே இருந்து வந்த வில்லங்கங்கள் முழுவதும் விலகி நல்லபடியாக வந்து சேரும். சுப காரியங்கள் இல்லங்களை அடிக்கடி கூடி உங்களுக்கு மகிழ்ச்சியிலே ஆழ்த்தும். உற்றார் உறவினரால் இல்லம் நிரம்பி ததும்பி வழியும். உடன்பிறந்தவருடைய ஆதரவு உங்களுக்கு உண்டு. பெற்றோருடைய ஆசி உங்களுக்கு கிடைக்கும். முதலீடுகள் விஷயத்திலே சற்று கவனமுடன் செயல்பட வேண்டும். உற்றார் உறவினர் வேறுபாடு என்பது அறவே குறையும். இல்லப்பெண்கள் தாங்கள் விரும்பிய ஆடை ஆபரணங்களை அடைந்து விடுவார்கள். கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும். பலதரப்பட்ட சிந்தனைகள் உங்களுக்கு தூக்கமின்மை ஏற்பட்டாலும் சமாளித்து விடுவார்கள். மாணவர்கள் கல்வியிலே உள்ள குழப்பங்கள் முழுமையாக விலகிவிடும். போட்டித் தேர்விலே வெற்றி பெற்று விடுவார்கள். ஒரு சிலருக்கு வெளிநாட்டு கல்வி யோகம் என்பது விரும்பியபடியே அமையக்கூடும். பெற்றோருக்கு மாணவ செல்வங்களால் நற்பெயர் ஏற்படக்கூடும். உத்தியோகஸ்தர்களுக்கு ஏற்படுகின்ற காரிய தடை ஒவ்வொன்றும் விலகிவிடும். எங்கும் எதிலும் எப்போதும் கவனத்துடன் செயல்பட வேண்டும். நம்பிக்கையும் ஆதரவும் பெருகி வருகின்ற காலமாகவும் இந்த காலம் இருக்கும். மேலிட அதிகாரிகளுடைய அரவணைப்பும் ஆதரவும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். சக ஊழியர்களிடத்தில் விட்டு கொடுத்து மனப்பான்மையை செயல்பட வைக்கும். வியாபாரிகள் சாதகமான நேரம் என்பதால் நல்ல லாபம் கிடைக்கும். எல்லாவற்றையும் வியாபாரத்தில் போடாமல் சேமிப்பும் கொஞ்சம் வைத்து கொள்ள வேண்டும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகலாம். வியாபார நுணுக்கங்களிலே நீங்கள் உங்களுக்கு ஒவ்வொன்றாய் படிப்படியாக கிடைத்துவிடும். கலைஞர்களை வாய்ப்புகள் தேடி வந்து சேரும். எதிர்பார்த்த நல்ல செய்தி வந்து சேரும். திறமைகளை வெளிப்படுத்தி வாய்ப்புகளை குவிப்பர். அரசியல்வாதிகள் முன்னேற்ற சூழ்நிலை, அதாவது அரசியல்வாதிகளுடைய முன்னேற்றமான சூழ்நிலை படிப்படியாக ஏற்பட்டுவிடும். ஒரு சிலருக்கு கட்சியிலே புதிய பதவி அதிகாரம் கிடைக்கும். நீண்ட நாள் ஆசைகள் ஒவ்வொன்றாய் படிப்படியாக நிறைவேறும். இதுவரை இருந்து வந்த தாமதங்கள் விலகி சுபிட்சமான நிலை ஏற்படும். சனிக்கிழமை தோறும் விநாயக வழிபாடை மேற்கொள்வது மிகவும் சிறப்பு நலம். ஓம் ஸ்ரீ லம்போதராய நமக, ஓம் ஸ்ரீ லம்போதராய நமக, ஓம் ஸ்ரீ லம்போதராய நமக என்கின்ற மகாமந்திரத்தை 21 முறைக்கு குறையாமல் ஜபித்து வரவும் உங்களுக்கு உங்கள் குடும்பத்தாருக்கு எல்லா நலனும் பெற்றுத்தர வேண்டி எல்லாம் வல்ல சாய்நாத பகவானை நான் பிரார்த்தனை செய்வோம். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.